மாப்ள, இப்பவாது கிளம்பலாமா இல்ல இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? அவ்வளவுதான் மாமா, இனிமே கிளம்பலாம். சரி, அப்போ நாங்க கிளம்புறோங்க. போயிட்டு வரோம். வாங்க. சீக்கிரம் வா. வர மாமா. சரிங்க மாப்ள. வர்றாத்த விக்கி, வரேன். மதி, பாய். வரட்டா? பாய். நெல்லு, மாப்பிள்ள எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறாரு பாத்தியா? நமக்கு வேண்டிய பத்திரிகையும் அவரே அடிச்சு கொண்டு வந்திருக்காரு, பணத்தையும் அவரே கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மாப்பிள்ள யாருக்காவது அமையுமா? ஆனா உன்னோட அதிர்ஷ்டம் உனக்கு அமைஞ்சிருக்கு. சும்மா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காம சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிக்கிற வழியை பாரு. மைதிலி, உன் பொண்ணு முகத்தை பாத்தியா? நல்ல காரியம் நடக்கிற மாதிரியா முகத்தை வச்சிட்டு இருக்கா? விடுங்க, மாப்பிள்ளையோட குணத்தை பாக்க பாக்க அவ மனசு மாறிடுவாங்க. சரி, அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம். இந்த பத்திரிக்கை எல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்க. உடனே கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ஒரு கேடா? அர்ஜுனோட சுயரூபம் என்னன்னு தெரியாம அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏமாற மாட்டேன். இந்த பத்திரிக்கைய கிழிச்ச மாதிரி அவன் முகத்திரைய எல்லாரும் முன்னாடியும் கிழிப்பேன். மல்லி, கனகாமரம், ரோஸ், சாமந்தி, வாங்கம்மா. பூ வாங்கலையா? பூவே. பாட்டிமா, பாட்டிமா, பூ வேணும்னு கேட்டீங்களே, வாங்கலையா? பாலட்சுமி, ஏன் இங்கே நிக்கிற? உள்ளவா. தோ வர. உக்காரு. லட்சுமி, ஒரு 6 முழம் மல்லிகைப்பூ கொடு. அட, பரவாயில்லையே, பெரிய விசேஷமா இருக்கும் போலயே. என்ன பாட்டிமா, ஏதாவது விசேஷமா? கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். அப்புறம் என் பொண்ணோட படத்துக்கும் பூ போடணும்ல, அதுதான். இந்தாங்க பாட்டி. இத 2ஆ சரி பாதியா கட் பண்ணி கொடு. இந்தாங்க. என்ன மன்னிச்சிருமா. உன் பொண்ணுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னால அப்படி பண்ண முடியல. கோயில்ல வச்சு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். நீ சாமியா இருந்து உன் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணு தாயி. பாட்டி, காசுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ வரேன் லட்சுமி. எதுல? இதுலதான் வச்சிருக்கேன். ஜாடியில வச்சிருக்கேன். பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன் லட்சுமி. பாட்டி, பாட்டி, என்னாச்சு? என்ன பாட்டி, காசு எடுக்க வந்தியா? என்கிட்ட சொல்லிருந்தா நான் எடுத்து கொடுத்திருப்பேன்ல. சரி, விடு விடு, தெரியாம கொட்டிடுச்சு. நீ வா. நூறு, 200. இந்தாம்மா பூ காசு.
பாட்டிமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு கீழே கொட்டினா அபசகுனன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த நல்ல காரியமும் இன்னைக்கு செய்யாதீங்க பாட்டிமா. ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். வரேன் தாயி. கடவுளே, பாட்டி உப்பு கொட்டினது அபசகணும்னு தானே யோசிக்கிறீங்க? எனக்கும் அப்படிதான் பாட்டி தோணுது. இன்னைக்கு கோவில்ல வச்சு எனக்கும் அதிகம் கல்யாணம் பண்ண வேண்டாம் பாட்டி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இல்ல மகிழினி, உன் கல்யாண விஷயத்துல ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து உன் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கு மேலயும் தள்ளி போட முடியாது. இன்னைக்கு உன் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். கோயில்ல வச்சு சாமி முன்னாடி தானே கல்யாணம் பண்ண போறோம். எந்த தடங்கள் வந்தாலும் அந்த சாமி பாத்துக்கும். பாட்டி அபசகணும்னு தெரிஞ்சும் ஏன் பாட்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு விட்டா வேற நல்ல கல்யாணம் பண்ண முடியாதா? முடியாதுடி, முடியாது. ஒண்ணு முடிவு பண்ணா அத உடனே செய்யணும். இல்லைன்னா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். பாட்டி நாளைக்கு யாரு இருப்பாங்க யாரு இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு மகிழ், எதையாவது பேசி என் மனச மாத்த பாக்காத. இன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ போய் புடவைய கட்டிக்கிட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற பூவை தலையில வச்சுக்கிட்டு ரெடி ஆகு. நாம கோயிலுக்கு கிளம்பணும். பாட்டி ஏய், எடுத்துட்டு போடி, கிளம்பு. கடவுளே, என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு கிளம்புற நேரத்துல வீட்டுக்குள்ளேயே கெட்ட சகுனத்தை காட்டுறியே. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய சிக்கல் இருக்கு. இந்த நேரத்துல நீயும் என்ன சோதிக்காதப்பா. கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம எங்களுக்கு துணையா நீதான் நிக்கணும். முருகா, நீதான் காப்பாத்தணும். சுபா, தலைவலிக்குது. ஹேங் ஓவர்ல இருக்கும் போது கரெக்டான டைம்ல கரெக்டா கொண்டு வரீங்க. காஃபி தானே? தேங்க்யூ அக்கா. இதை ஸ்மெல் பண்ணாதான் ஹேங் ஓவரே கிளியர் ஆகுது. மகிழினியும் பாட்டியும் நேரம் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆகணும். ஆனா பாட்டி ஆசைப்படுற மாதிரி கோயில்ல வச்சு மகிழினியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஆதி காஃபி